நான் ஆன்மீகவாதிதான். வடக்குப்பட்டி ராமசாமி தேங்க்ஸ் மீட்டில் பேசிய சந்தானம். கடந்த வாரம் வெளியான வடக்குப்பட்டி ராமசாமி மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்று இட்டாகியுள்ளது. இதற்கான தேங்க்ஸ் மீட் சென்னையில் நடைபெற்றது. பீப்பிள் மீடியா ஃபேக்டரி தயாரிப்பில் கார்த்திக் யோகி இயக்கத்தில் நடிகர்கள் சந்தானம், மேகா ஆகாஷ் நடித்திருக்கும் திரைப்படம் வடக்குப்பட்டி ராமசாமி. இந்த படத்தின் தேங்க்ஸ் மீட் சென்னையில் நடைபெற்றுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் பேசிய நடிகர் MS பாஸ்கர் படத்தை அற்புதமாக எடிட் செய்த எடிட்டர், கேமராமேன் என அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நன்றி சொல்லியிருக்கிறார். சின்ன பாப்பா பெரிய பாப்பா பேட்டரி படத்திற்கு பிறகு இந்த படத்தில் தான் மாற்றுத்திறனாளியாக நடித்திருக்கிறார். மேகா தமிழ் பேசும் நடிகை, நன்றாக வர வேண்டும். சந்தானம் எனது தம்பி, அவர் படத்தில் நான் இருக்க வேண்டும் என்று வாஞ்சையாகவே கூப்பிடுவார். கார்த்திக் யோகியும் சிறப்பான உழைப்பை கொடுத்துள்ளார். இந்த படம் வெற்றியடைய உதவிய அனைவருக்கும் நன்றி. படத்தின் 100வது நாள் வெற்றி கொண்டாட்ட விழாவிற்கும் வர வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன் என்றுள்ளார். நடிகர் நிழல்கள் ரவி, இந்த படத்தின் மூலம் எனக்கு பெருமை கொடுத்த இயக்குனர் கார்த்திக் யோகிக்கு நன்றி. கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் சினிமாவில் எனக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். கே பாலச்சந்திரன் சார் ரஜினியை பார்த்து அவரிடம் ஏதோ இருக்கிறது என்று அடுத்தடுத்த வாய்ப்பு கொடுத்து எப்படி உச்சத்தில் கொண்டு வந்தாரோ அதே போலவே என்னிடமும் இந்த காமெடி திறன் இருக்கிறது என்று இந்த வாய்ப்பை கார்த்தி யோகி கொடுத்திருக்கிறார். கதாநாயகன், நகைச்சுவை நாயகன் என சந்தானம் கலக்கி வருகிறார். அவருடன் ஒரு படம் நடிக்க வேண்டும் என்ற ஆசை இந்த படத்தின் மூலம் நிறைவேறியது. படக்குழுவினர் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நடிகர் கூல் சுரேஷ், சந்தானம் சார் பற்றி நிறைய பேசிவிட்டேன். அவருடைய நல்ல குணம் தெரிஞ்சுதான் அவருடைய பெற்றோர்கள் அவருக்கு சிறு வயதிலேயே சந்தானம் என வாசனையான பெயர் வைத்திருக்கிறார்கள். பிக் பாஸிற்கு பிறகு எனக்கு பெரிய மாற்றம் வந்திருக்கிறது. அந்த மாற்றத்தை இந்த படம் இன்னும் அதிகப்படுத்தி இருக்கிறது. படத்தில் நடித்துள்ள அனைவருக்கும் நன்றி. நடிகை மேகா ஆகாஷ், இந்த பயணம் எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல். அதை உருவாக்கி தந்த படக்குழுவினர் அனைவருக்கும் நன்றி. பாட்டி இறப்பால் எனக்கு படப்பிடிப்பு சமயத்தில் கஷ்டமாக இருந்தது. ஆனால் என்னை நன்றாகவே பார்த்து கொண்டார்கள். இந்த படத்தின் கதையை கேட்கும் போது கண்டிப்பாக இது ஸ்பெஷல் படம் வெற்றி பெறும் என்று எனக்கு தெரியும். இந்த விஷயம் கொடுத்த பார்வையாளர்களுக்கும் மீடியாக்கும் நன்றி. இயக்குனர் கார்த்திக் யோகி வெறும் காமெடி படமாக மட்டும் இல்லாமல் படத்தின் ரைட்டிங்கும் நன்றாக இருந்தது என பலரும் பாராட்டினார்கள். அந்த ரைட்டிங்கில் தலையிடாமல் சந்தானம் 63 நாட்களும் படத்தை நம்பினார். அவருக்கும் நன்றி. என் உதவி இயக்குனர்கள், தொழில்நுட்ப குழுவினர்களுக்கும் நன்றி. ஜாக்குலின், ரவிமரியா சார், MS பாஸ்கர், துணை நடிகர் எல்லோருக்குமே நன்றி என்றார். நடிகர் சந்தானம், தயாரிப்பாளர் விஸ்வா சாரில் இருந்து டீ குடிக்கும் பையன் வரை எல்லோருக்கும் நன்றி. இந்த படத்தில் என்னுடைய கதாபாத்திரம் போலவே அனைவரது கதாபாத்திரமும் மக்களுக்கு பிடித்திருந்ததுதான் இந்த படத்தின் வெற்றி என்று நினைக்கிறேன். நாத்திகரோ ஆன்மீகவாதியோ நீங்கள் எப்படி இருந்தாலும் அந்த கண்ணோட்டத்தில் படம் பார்க்கலாம். அப்படித்தான் இது அமைந்திருக்கிறது. பொதுவான ஒரு முடிவும் தான் இயக்குனர் கொடுத்திருக்கிறார். நான் ஆன்மீகவாதிதான். சோசியல் காமெடி செய்வது கடினம். அதை இயக்குனர் அழகாக செய்திருக்கிறார். மக்களின் வாழ்வு இப்போது இறுக்கமாக இருக்கிறது. என்னையும் என்னை சுற்றி இருப்பவர்களையும் சந்தோஷமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பேன். அதை பார்த்து எனக்கு பல பட வாய்ப்புகளும் வந்தது. சிம்புவும் என்னை கூப்பிட்டார். இந்த இயல்பை கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிறார். என் படங்களுக்கு வந்தால் நீங்கள் சந்தோஷமாக போகலாம் என்று கூறியுள்ளார். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. சேனலை மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்ல உங்களை வந்து மீட் பண்றேன்.